காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பல பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை. ஈரான் மீதான ட்ரம்பின் முக்கிய கருத்துக்கள். எரிபொருள் விலை குறித்து கணிப்பு. இனி விரிவான செய்திகள். மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடம் வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வரி நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரி வசூலிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவா, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென் மாகாணத்திலும் களுத்துறை மற்றும் கொழும்பு மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல், மத்திய சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய கருத்துக்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த விவரங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்களை தொடங்க விரும்பவில்லை என்றும் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நான் ஏன் அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றும் பதிலளித்து தனது அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமாக வைத்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை மிகவும் நம்ப முடியாததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த மோதலை தற்போதைய நிலையில் முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அமெரிக்கா ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கும் என்றார். இந்த மோதலில் இருந்து அமெரிக்கா இப்போது வெளியேறினால் ஈரானை மீண்டும் கட்டியெழுப்ப அவர்களுக்கு 20 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். போருக்கு பிறகு உலகளாவிய ரீதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றும் அவர் கணித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.